வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம வாழைப்பழ அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி இது. இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தரலாம், அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நான் 15 சின்ன வாழைப்பழம் எடுத்திருக்கேன். பெரிய வாழைப்பழம் அப்படின்னா நீங்கள் 8 இல்லைனா 9 பழம் எடுத்தால் போதும். எந்த வாழைப்பழம்னாலும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 1½ கப் சர்க்கரை, 5 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, தேவையான அளவு நட்ஸ் நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கிடலாம். நான் இதில் முந்திரி பாதாம் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். ஃபர்ஸ்ட் நம்ம வாழைப்பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக நறுக்கிக்கலாம். நெக்ஸ்ட் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிடலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு நெய் சேர்த்துடலாம். நான் இதில் 5 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் வெண்ணெய் இல்லைனா நெய் எதுனாலும் சேர்த்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பாதாம் முந்திரியை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ நீங்கள் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உலர்ந்த திராட்சை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அந்த நட்ஸோட டேஸ்ட் வந்து அல்வாவில் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கலாம். இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு லேசாக செவக்கட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இது வந்து தீஞ்சிடாமல் பார்த்துக்கிடணும். தீஞ்சிச்சு அப்படின்னா அந்த டேஸ்ட் நல்லாவே இருக்காது. லேசாக செவந்தோடனே நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். மீதம் இருக்கிற அதே நெய்யிலே கூட செஞ்சிடலாம். தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் கூடுதலாகவும் சேர்த்துக்கிடலாம். இந்த வாழைப்பழம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி இரும்பு கடாய் மற்ற கடாய் எடுத்தோம் அப்படின்னா நம்ம தொடர்ந்து கைவிடாமல் கிண்டிகிட்டே தான் இருக்கணும். இல்லை கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நான்ஸ்டிக் பேனும் யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் மீதம் இருக்கிற இந்த நெய்யிலே நான் அரைச்சி வச்சுருக்கிற இந்த வாழைப்பழ விழுது சேர்க்க போகிறேன். இப்போ இதில் வாழைப்பழ விழுது சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம அப்பப்போ இதில் வந்து நெய் சேர்த்துக்கிடலாம். இதுக்கு வந்து நல்லா கனிஞ்சு இருக்கிற வாழைப்பழம் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த வாழைப்பழம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த வெரைட்டி வாழைப்பழத்தினாலும் இந்த அல்வா செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் நல்லா கனிஞ்சு இருக்கக்கூடிய பழமாக எடுத்துக்கோங்க. எவ்வளோத்துக்கு எவ்வளோ கனிஞ்சிருக்கோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ இந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த இரும்பு கடாயில் வந்து நம்ம கை விடாமல் கிண்டிகிட்டே தான் இருக்கணும். இல்லைனா டக்குன்னு கீழே ஒட்டிரும். அதனால் நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம இதில் சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளை சர்க்கரை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், இல்லைனா வெல்லம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கிடலாம். வெல்லம்னா நமக்கு வந்து மண் இருக்கிறதுனால அதில் வந்து பாகு எடுத்துகிட்டு அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இதை மாதிரி அப்படியே சேர்த்துடலாம். வெல்லத்தில் வந்து மண் எதுவும் இல்லை அப்படின்னா அப்படியே சேர்த்துக்கலாம். அதனால் சின்ன சின்ன துண்டாக இடித்து நம்ம அதை அப்படியே சேர்த்துடலாம். இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். இந்த சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போ சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் இந்த சோள மாவு சேர்த்துடலாம். சோள மாவை தண்ணி விட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். எந்த கட்டியும் இல்லாமல் நம்ம நல்லா கரைச்சி வச்சிடணும்.
கரைச்சி வச்சுட்டு நம்ம இதை சேர்த்துக்கலாம். இந்த சோள மாவு வந்து நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் அல்வாக்கு. இப்போ திருப்பி நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு எல்லோ கலர் இந்த அல்வாக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கிடலாம். நம்ம நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்தா அது வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலராக தான் இருக்கும். இப்போ கைவிடாமல் நம்ம இதை கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்போ இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் கீழே ஒட்டாமல் வரும். அப்பப்போ நம்ம நெய் சேர்த்து விட்டுட்டு இது கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். நல்ல ஒரு அல்வா கன்சிஸ்டன்சி வரட்டும், அது வரைக்கும் நம்ம இதை கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். கைவிடாமல் வந்து இதை கிண்டிகிட்டே இருக்கணும், அதனால் டக்குன்னு கீழே ஒட்டிடும். நல்லா அது அந்த பேன்லேருந்து ஒட்டாமல் திரண்டு வர ஆரம்பிக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம இதை கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்போ நமக்கு நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பேன்லேருந்து அதுவே திரண்டு வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வறுத்து வச்சுருந்த அந்த முந்திரி பாதாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி அப்பப்போ நெய் சேர்த்துக்கோங்க. கீழே ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்தால் கூடுதலாக நம்ம நெய் சேர்த்துக்கிடலாம். இப்போது நட்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு சுவையான வாழைப்பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள். புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.